இப்போ உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு உளுந்து 1 டம்ளரு, சின்ன வெங்காயம் 3, இஞ்சி கொஞ்சம், சீரகம் குருமிளகு கொஞ்சம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வச்சுக்கணும். இப்போ 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஊற வச்சுட்டு இதில் வச்சுட்டு 1 டம்ளர் உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த காலத்துலலாம் உளுந்து களியெல்லாம் செஞ்சு தருவாங்க. இந்த காலத்தில் ஒன்றும் செய்கிறதில்ல. இன்னும் டெய்லி ஒவ்வொரு வடையாவது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பெரியவங்களுக்கு, சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம். இந்த வடையை ஆட்ட போகிறோம். தண்ணி இல்லாமல் ஆட்டணும். கொஞ்சம் அளவாக போடுறதுனால மிக்சியில் போடணும். நாங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் இதில் போடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. இப்போ அரைக்க போகிறோம் உளுந்து வடைக்கு. இப்போ ஒரு வாய் ஆயிடுச்சு உளுந்து. இதை எடுத்து வேறு பாத்திரத்தை போட்டு அப்படி கொஞ்சம் போடலாம். உளுந்து மாவு அரைச்சி வச்சிட்டோம். அது கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் மொறுமொறுப்பு வரும். கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு கலக்க போகிறோம். கொஞ்சம் உப்பும் போட்டு வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கினா கொஞ்சம் மொறுமொறுப்பு வரும். பச்சரிசி மாவு போட்டோம்னா எல்லாம் போட்டு சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சது வெட்டி வச்சது பூரா நல்லா மாவு கலக்கணும். இப்போ அரிசி மாவு, உளுந்து மாவு கலக்கணும். நல்லா கலக்கிறோம் பாருங்க. நல்லா கலக்குது பாருங்க. கலக்கி நல்லா கலக்கிடணும். அப்போ தான் முறுமுறுப்பு வரும் எல்லா பக்கமும். கலக்கிட்டுருக்குறோம். இப்போ கலக்கிட்டோம். உருண்டை பிடிச்சி போட போகிறோம். இப்போ எண்ணெய் சட்டி வைக்க போகிறோம். பாத்திரத்தை வச்சுட்டோம். அடுப்பத்தை வச்சு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். அது வடை முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். 4 5 போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எல்லாம் காயுது. கொஞ்சம் தண்ணி தொட்டு டக்கு டக்குன்னு ஒரு பெரிய விரல் வச்சு அமுத்தி போடணும். அமுத்தி போட்டோம்னா அந்த ஓட்டை விழுகும். அப்போ 4 3 அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு நல்லா வேகும். இப்போ வெந்துட்டுருக்கு. இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம், சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு, பொட்டை பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது. உடம்புக்கு இடுப்பு வலி இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைகளுக்கு, சின்ன பொண்ணுகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ சாப்பாட்டுக்கு இதுக்கு டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிட்டிங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப இடுப்புக்கு நல்லது. நல்ல வலிமையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.